வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, தாம்பரம் சேலையூர்ல இருக்க ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க மாசி மகத்தை முன்னிட்டு தெப்போற்சவ விழா நடக்குதுங்க. இது வந்து 26வது ஆண்டு தெப்போற்சவ விழா தான். ரொம்ப சிறப்பா நடக்குதுங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய லைட்டு வெளிச்சங்கள்லாம் போட்டு இது போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த குளம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜொலிக்குதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நிறைய சீரியல் பல்ப்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இப்போ நம்ம மாசி மாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கிறது மாதிரியே மாசி மாதமும் ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம்தான். மாசியை வந்து கடலாடும் மாதம்னு சொல்லுவாங்க, தீர்த்தமாடும் மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாசி மகம் அன்னைக்கு நம்ம தானமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், விரதமாக இருக்கட்டும், எது செஞ்சாலுமே அது ரொம்ப உகந்ததாக சாஸ்திரமே சொல்லுதுங்க. இந்த மாசி மகத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வருது, மாசி மகம் அப்படின்னு சொல்ல உயர்வான விஷயங்கள் எல்லாமே வருது. ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற பாவங்களை போக்கி மனிதர்களை வந்து துன்பங்கள்லேருந்து விடுவிக்கிறதுக்காக கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரியும் மாசி மகமும். ஸோ அதனால் இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமான நாள். திருவிழானா இதுதான் திருவிழாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. கோவிலும் ரொம்ப அற்புதமாக, இது ரொம்ப பழமையான கோவிலுங்க. ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில், அமிர்தவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு திருவிழா, அதாவது கிராமத்தில் திருவிழா போட்டால் நிறைய கடைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் தாங்க இங்கேயும் ஆங்காங்கே நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. அதே போல் பிரசாதங்களையும் வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கிராமத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஏன்னா அவ்வளவு கடைகள்ங்க, எக்கச்சக்கமாக கடைகள் போட்டு வச்சுருக்காங்க. வளையல், கம்மல், செயின், குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எல்லாமே கூட ரொம்ப நிறைய போட்டுருந்தாங்க. அவங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கி திருவிழா, மாசி மகம்னா திருவிழா நடக்கும்னு தெரியும். ஸோ அதனால் எக்கச்சக்கமான கடைகள் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சேலையூரில் அந்த கோவில்கிட்ட நிறைய கடைகள்லாம் இருந்துச்சுங்க. அதுவும் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறது அந்த மாதிரி கடைகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. வளையல் கடைலாம், அதுவும் இல்லாமல் இப்போ நாட்டு வளையல்னு சொல்கிறாங்க, அது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சீக்கிரத்தில் உடையாது அப்படின்ற மாதிரி அந்த வளையலும் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எக்கச்சக்கமான கடைகள். எப்போவுமே நம்ம திருவிழாவுக்கு வந்தால் நிறைய வாங்கணும்னு நினைப்போம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அதே மாதிரி ஊசி மணி, அதாவது பாசி மணி அதெல்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கிராமத்துக்கே போன மாதிரி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய கடைகளில் நிறைய அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன். ஸோ அந்த பாலெல்லாம் நம்ம வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. மாசி மகத்துக்கு அன்றைக்கி நீங்கள் இந்த தெப்போற்சவத்துக்கு வந்தீங்கன்னா, சேலையூரில் இருக்க ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பங்குனி தெப்போற்சவம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதாவது நான் வந்து 6 மணிக்கு போகும்போது கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே கூட்டம் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கூட்டம் அலைக்கடல் என திரண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு கூட்டம் வந்துடுச்சுங்க. ஸோ எல்லாருமே தெப்போற்சவத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாசி மகம் அப்படின்னாலே இந்த கோவிலில் இந்த தெப்போற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். பாருங்களேன், அதோட லைட்டு வெளிச்சம் அந்த தண்ணியில் படும்போது அந்த பிம்பம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய போலீஸ்லாம் போட்டு நிறைய பாதுகாப்பை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ யாரும் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்னென்னா அந்த தண்ணியை தெளிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு சாமி இறங்குற வரைக்கும் யாருமே தண்ணிக்குள்ளே இறங்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ யாராலையுமே உள்ளெல்லாம் இறங்க முடியல. ஸோ அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இப்போ நம்ம சுவாமி வந்து தெப்போற்சவத்தில் எவ்வளோ அழகாக மிதந்து வராரு பாருங்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காண கண்கூடி தான் வேணும். ஸோ பாருங்கள், தண்ணியில் எப்படி ஜொலிக்கிறாரு பாருங்கள் சுவாமி. அப்படியே சேவிச்சுக்கிட்டேன். கிட்ட பார்க்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆதிகேசவ பெருமாளும் அமிர்தவல்லி தாயாரும், அதுவும் இல்லாமல் அவங்க அந்த ஸ்லோகம், அந்த மாசி மகத்தை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மைக்கில். அது கேட்கும்பொழுது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மாசி மகம்னா என்ன அப்படின்றது தெரியாது. மகம்ன்றது மக நட்சத்திரம், மாசி மகம் மகாமகம். மகானா ரொம்ப பெரிய, அதாவது மகத்திலேயே உயர்வானது மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
அந்த நட்சத்திரத்தில் இந்த விழா நடக்குதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் ஃபுல்லாக பார்த்தேன். நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ நீங்களும் வரதா இருந்தால் கண்டிப்பாக வாங்க. மாசி மகம்னா இந்த கோவிலில் வந்து எப்போவுமே தெப்போற்சவம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திரம் அன்னைக்கு 3 நாள், பங்குனி உத்திரத்துக்கு 2 நாள் முன்னாடி, அதாவது 3 நாள் வந்து தெப்போற்சவம் நடக்கும். ஸோ அதையும் வந்து எல்லோரும் பாருங்கள். பங்குனி உத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை வருதுன்னா புதன், வியாழன், வெள்ளி 3 நாளுமே இங்கே வந்து தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடக்குங்க. மாடம்பாக்கம்னா ரொம்ப பழமையான கோவில். அந்த கோவிலில் தெப்போற்சவம் இந்த கோவிலை விட பிரம்மாண்டமாக நடக்குங்க. நிறைய கூட்டம் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த தெப்போற்சவத்தை மிஸ் பண்ணிட்டேனே, இன்னொரு வாட்டி எனக்கு தெப்பம் பார்க்கணும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் இதே போல் தெப்போற்சவம் நடக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தெப்போற்சவம் வந்து நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியாது. இது மாதிரி ஒரு நல்ல நாளில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். வருடத்திற்கு ஒரு முறை தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். மாடம்பாக்கத்தில் வருடத்திற்கு 3 நாள் நடக்குங்க. அதாவது தெப்பம் பங்குனி உத்தரத்துக்கு 1 நாள், 2 நாள் முன்னாடியிலேருந்து அங்கே தெப்பம் நடக்கும். ஃபஸ்ட்டு நாள் 3 சுற்றுவார் சுவாமி, அடுத்த நாள் 5, அடுத்த நாள் 7ன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக ரொம்ப கோலாகலமாக நடக்கும். அனைவருமே வந்துருங்க. ஸோ இன்றைக்கி இந்த தெப்பத்தை பாருங்கள். தெப்பத்தை பார்த்து சாமிக்கிட்ட உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நடக்கும். பட்டு காலதாமதம் வேணால் ஆகலாமே தவிர, பட் நம்ம நினைக்கிறது மனசால் நம்ம நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அந்த ஒரு இதோட எல்லோரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெப்போற்சவம் உங்கள் ஊரில் நடந்தாலும் நிச்சயமாக போய் கலந்துக்கங்க. ஸோ இல்லை வீட்டில் வேலை இருக்குது அந்த மாதிரி இதை மாதிரிலாம் சொல்லிவிட்டு வீட்லேயே இருக்காதீங்க. இந்த மாதிரி தெப்போற்சவத்தெல்லாம் பார்த்து கடவுளோட அருளை நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஏன்னா அடிக்கடி இதை போலாம் நடக்க போகிறதில்ல. சுவாமி நமக்காக தான் இந்த மாதிரி வீதி உலா வராரு. அப்போ நம்ம வந்து வீதி உலான்னு சொல்லக்கூடாது, தெப்போற்சவம், அதாவது தண்ணியில் வராரு. ஸோ இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்கறது நமக்கு வந்து ஒரு புண்ணியத்தை கொடுக்குங்க. ஸோ அனைவருமே வந்து இந்த மாதிரி தெப்போற்சவம் உங்கள் ஊரில் நடந்தாலுமே கூட பாருங்கள். எல்லா கோவிலில் கூட பண்ண மாட்டாங்கங்க. ஒரு சில முக்கியமான கோவில்களில் மட்டும்தான் இந்த தெப்போற்சவத்தை பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நேரத்தை ஒதுக்கி இதை பார்த்துட்டு நீங்கள் போங்க. ஸோ அதே போல் இந்த சேலையூரில் இருக்க ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஆதிகேசவ பெருமாள்ன்றது ரொம்ப பழமையான ஒரு கோவிலுங்க. பல வருடங்களுக்கு முன்பு கட்டிய ஒரு பழமையான கோவில். இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கிற கூடிய ஒரு கோவில். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு சின்ன கோவில் தான், ஆனாலோட அந்த பெருமாளோட சக்தி ரொம்பவே அதிகம். ஸோ அனைவருமே வந்து பாருங்கள். அதே போல் மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோவில்னும் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்க்காதவங்க வந்து பாருங்கள். தாம்பரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சிவன் கோயிலும் பெருமாள் கோவிலும் நிறைய இருக்குது. ஸோ பார்க்கணும், ஏதாவது ஒரு டூர் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே நிறைய கோவில்கள்லாம் சுற்றி நிறைய கோவில் இருக்குது. அதே மாதிரி கந்தாசிரமம்னு ஒரு கோவில் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக பெரிய கோவில் இருக்கும். நிறைய சுவாமிகள் எல்லாம் பெரிய வடிவில் இருக்கும். அதே மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள்னு சொல்லிட்டு அந்த கோவில் இருக்குது. 18 சித்தர்களும் மாடம்பாக்கத்தில் தான் இருக்காங்க. அது ஒரு அழகான ஒரு கோவில். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தாம்பரத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய கோவில்கள் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு இந்த கோவில் எல்லாமே தரிசனம் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.